திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி 27. அந்த காளை மாடு கலீர் கலீர் என்ற மணி ஒலியுடன் புதருக்குள் புகுந்து புகுந்து சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த லட்சுமணனும் தன்னை மறந்து அதை பின்தொடரத் தொடங்கினார். மாட்டின் கொம்பில் சுற்றி கொண்டிருந்த நாகம் அவருக்கு அதிசய காட்சியாகவே தோன்றியது. அப்படி ஒரு காட்சியை அவர் திரைப்படங்களில் கூட பார்த்ததில்லை. வேடங்காட்டு பக்கம் வந்தது முதலே நடப்பதெல்லாம் யதார்த்தமாகவே இல்லை, எல்லாமே மிரள வைக்கும் சம்பவங்களாகவே உள்ளன. ஒரு கட்டத்தில் அந்த மாடு ஒரு புதருக்குள் புகுந்து முற்றாக மறைந்த பொழுது லட்சுமணன் சார் என்கின்ற ஒரு குரல் அவரை தடுத்து நிறுத்தி திரும்பி பார்க்க வைத்தது. டாக்டர் அன்புநாதனும் திரவிய மாணிக்கமும் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள்தான் அழைத்திருந்தனர். அவர்களை பார்க்கவும் அப்பாடா என்றிருந்தது. அவர்களும் நெருங்கி வந்தனர். ஆமாம், உங்களைத்தான் அந்த மரத்தடியிலே நிற்கச் சொன்னேனே என்றார் டாக்டர் அன்புநாதன். அதான் நின்றுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு காளை மாடும் அதோட கொம்பை சுற்றிக்கிட்டு ஒரு நாகமும் போகிறத பார்த்தேன். ஒரு வினாடி உடம்பே ஆடிப்போச்சு. நான் இந்த பக்கமாக தான் வந்தேன். இப்படித்தான் போச்சுது அந்த மாடு. அது என்ன வெளுப்பு தெரியுமா? ஏதாவது காட்டு எருதாக இருக்கும். நல்ல வேளை நாங்கள் வந்து தடுத்துட்டோம். நீங்கள் பாட்டுக்கு பின்னாலேயே போயிருந்தா புதைக்காட்டு பக்கம் போய் குழியில் விழுந்து கிடப்பீங்க என்றார் அன்புநாதன். என்னது புதைக்காடா? என்ன சொல்லுறீங்க? ஆமாங்க, இந்த வேடங்காட்டுக்குள்ளே புதைகுழி பகுதிகளும் உண்டு. இதோட தொடர்ச்சியில் மதிமைக்கு வனம் என்கின்ற ஒரு வனப்பரப்பு உண்டு. அதுக்குள்ளே போனால் நம்ம நினைப்பை மறந்துடும். எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்போம். நிஜமாவா? இப்படி கூடவா காடுங்க இருக்குது? ஆமாம், இந்த பகுதியிலே விளையிற தாவரங்களிலே உற்பத்தி ஆகிற மகரந்த தூள் தான் அதுக்கு காரணம். அதை சுவாசித்தா நமக்கு எல்லாமே மறந்துடும், எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. அதுக்கு மூளை முக்கின்னு ஒரு பேர். பேசிக்கொண்டே நடந்து வந்து பைக்கை நெருங்கின்றனர். ஆமாம், போன காரியம் என்னாச்சு? சித்தர் சாமியை பார்த்தீங்களா? மருந்து கொடுத்தாரா? மருந்தே தேவைப்படலை சார். தன் தப்பை உணரவும் எல்லாமே சரியாக போயிடுச்சு. எது தப்பு? கோயிலே ஒளிஞ்சது, நந்தி சிலையை கொத்தினது, புதையலுக்காக தவிக்கிறது, எல்லாமே தப்பு தானே? டாக்டர் அன்புநாதன் கேட்ட கேள்வி லட்சுமணனை கிள்ளியது. அது சரி, கொலையை நடந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிற முயற்சியெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியுதா என்று சுதாரித்து கொண்டு திருப்பி கேட்டார் அவர். அதான் குற்றவாளியை பிடிச்சிட்டிங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு கோயிலில் விளையணும்? புதையலை எதுக்கு நீங்கள் தேடணும்? அதுதானே எல்லா குற்றங்களுக்கும் மூல காரணமாக இருக்குது. அது காரணம் இல்லை, அது மேலே மனுஷங்க வைக்கிற பேராசை தான் பிரச்சனையே. அது சிவனுடைய சொத்து, அது எதுக்கு நமக்கு? அன்புநாதன் கேட்ட விதமும் இனி புதையலை பற்றி சிந்திக்காதீர்கள் என்று மறைமுகமாக கூறுவது போல் இருந்தது. அப்போ புதையல் பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படி நான் சொல்லலை, சித்தர் சாமி சொன்னார். என்ன கேட்டால் என்ன கருத்துமே அவரோட கருத்து தான். அது பின்னாலே போனால் யாரும் உயிரோடு இருந்ததே இல்லை. அப்புறமே எதுக்கு அதுக்கு பின்னாலே போய்கிட்டு? அன்புநாதன் பேசினார். திரவிய மாணிக்கம் மௌனமாக இருந்தார். என்ன சார், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னத்தை பேச, எனக்கும் சேர்த்து தான் டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காரே. அப்போ அந்த புதையலை கண்டுபிடிக்க நீங்கள் எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய போகிறது இல்லையா? டாக்டர் சொன்ன மாதிரி அது சிவன் சொத்து. அதை தொடை நினைக்கிறது பெரிய பாவம். சிவன் சொத்து குலநாசம்னு நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? திரவியமாணிக்கம், என்ன நீங்கள் இப்படி மாறிட்டீங்க? இது எவ்வளவு பெரிய சவால். இதை கண்டுபிடிச்சா எவ்வளவு பெரிய பேர் உங்களுக்கு இருக்கலாம். அதுக்காக தப்பாக நடந்துக்கிட முடியுமா? எதுங்க தப்பு? நாம் வெளிப்படையாக தானே தேடுறோம். நாயக்கர், ஊர் பிரசிடென்ட், கோவில் தலைவர் அவர்கிட்டே சொல்லி அனுமதியோடு தானே வந்து களத்தில் இறங்கி இருக்கோம். சரி, அந்த பட்டயம் கிடைக்கட்டும், பிறகு விஷயத்தை பற்றி பேசலாம். இப்போ அந்த பேச்சு வேண்டாம், புறப்படுவோம். பலருக்கும் இப்போ நல்ல ஓய்வு தேவை. முன்னதான் நான் கோவிலுக்கு போய் சாமிக்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும். என்ன கோயிலில் கொண்டு விட்டு விடுங்க. திரவிய மாணிக்கம் லக்ஷ்மணனிடம் சொல்லவும் லக்ஷ்மணனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. திரவிய மாணிக்கம் முழுமையாக மாறி தன் கையை விட்டு போய்விடுவார் என்றும் தோன்றியது. மௌனமாக அவருடைய தன்னுடைய பைக்கில் ஏற்றி கொண்டு புறப்பட்டார். அன்புநாதன் கிளினிக்கு புறப்பட்டார். லாட்ஜில் மிக கேஷுவலான உடையில் பால்கனி பக்கமாக நடந்து கொண்டே தன் நியூஸ் ஹெட் திவாகருடன் செல்ஃபோனில் பேசி கொண்டே இருந்தாள் பிரியா. சார், இப்போவே நீங்கள் ரொம்ப த்ரில்லாக பல விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நடிகை சுரபியை சாமர்த்தியமாக சந்திச்சிட்டோம். ஆனால் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி அவங்க பேட்டி எடுக்க முடியல. ரொம்பவும் சோகத்தில் இருக்காங்க. அது சரி, பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே வந்திருக்க காரணம் கோவில் தான், நந்தி தான். நந்தி விஷயம் நாம் நினைக்கிற மாதிரி வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் ஒரு பெரிய மிஸ்ட்ரியே இருக்குது சார். அப்போ அதை நீ ஃபோக்கஸ் பண்ணு பிரியா.
விட்டுருவேனா சார்? சுரபிக்கு பெருசா பிரச்சனை ஒன்று இருந்து அது நந்தியோட அருளால் நீங்கி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லலை. அது பர்சனலாக கூட இருக்கலாம், அது தெரியலேன்னு போகட்டும். அவங்க மூலமாக நந்தி விஷயம் உனக்கு எவ்வளவு தூரம் தெரிய வருதுன்றது தான் ரொம்பவும் முக்கியம். குறிப்பாக அந்த புதையல் மேட்டர், அது விஷயமா இங்கே போலீஸும் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. இப்போ தான் ஒரு சின்ன ரேம்ப்பு க்ரியேட் ஆகியிருக்கு. போக போக ஏதாவது புதுசாக தெரிய வரும்னு நினைக்கிறேன் சார். இது விஷயமா நீ அந்த கிருஷ்ணனோட ESP கூட கொஞ்சம் பயன்படுத்திக்கப்பார். அவனை தூண்டி விட்டுவிடு. குறிப்பாக புதையல் பற்றி அவனிடம் நிறைய பேசு. அதனால் ஒரு கிளாஸ் இல்லை ஃப்ளாஷ் உருவாகி அவன் ஏதாவது சொல்லலாம் இல்லையா? அந்த ஐடியாவும் கூட எனக்கு இருக்குது சார். அவன் மூலமாக ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. நாளைக்கு காலையில் அது எவ்வளவு தூரம் பலிக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். எல்லா பக்கமும் ஷார்ப்பாக இருங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நந்திபுரம் கோயிலை பற்றி பாசிட்டிவான ஒரு கான்செப்டை தயார் பண்ணி அனுப்பி வைங்க. இங்கே காலை நேரத்தில் பக்தி நேரம் நிகழ்ச்சிக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் அங்கே இருந்து முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறது இங்கே மற்ற சேனல்காரங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது சார். அது சாத்தியமில்லை. அப்படின்னா நாங்கள் மாறுவேஷந்தான் போட்டுக்கணும். யார் வேணால் வரட்டும் சார். இது ஓப்பன் கிரவுண்டு. எனக்கு என்னமோ தப்பாக இங்கே எதுவும் இல்லைன்னு தான் படுது. தப்பானவங்களுக்கும் இங்கே இடமில்லாத மாதிரி தான் தோணுது. என்ன பிரியா, உன் தம்பியை உயிர் பிழைக்க வச்சதோ உனக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சா? ஒரு சித்தர் கொடுத்த மருந்து தானே? ஆமாம் சார், அவரையும் பார்க்க போகிறேன். எதுக்காக இல்லைனாலும் நன்றி சொல்கிறதுக்காகவாது. பாரு, எல்லா இடத்திலையும் ஒரு ஆராய்ச்சியாளர் மட்டுமே இரு. பக்தையாகவோ அல்லது நாத்திகனாகவோ மட்டும் மாறிடாதே என்றார் திவாகர். பேசி முடித்திட கேமராமேன் பாபுவின் தலை அறைக்கு வெளியே தெரிந்தது. பிரியா, கொஞ்சம் சீக்கிரம் வா என்று அவன் குரலில் ஒரு துடிப்பு. பிரியாவும் ஹெட்ஃபோனை சுழற்றிபடி அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே டேபிள் மேல் லேப்டாப். அதில் அன்று ஷூட் செய்ததை பாபு அப்லோட் செய்திருந்தார். குறிப்பாக குருக்களின் வீட்டில் சுரபியை சந்திக்க சென்ற இடத்தில் தென்பட்ட அந்த பறவை சம்பந்தப்பட்ட காட்சிகள், அந்த கிணத்து திட்டின் மேல், பிறகு சுரபியின் கை மேல், அதற்கும் பிறகு குதித்து தரையில் இறங்கி சிறிது தூரம் நடந்துவிட்டு பின் வானில் எழும்பி பறந்து செல்கின்ற அந்த காட்சி, அது கீழே குனிந்து குதித்து தரையில் நடக்கும் பொழுது கேமராவின் அந்த பறவையின் கால்களுக்கு பதிலாக 2 மனித கால்கள் தெரிந்தன. சில அடிகள் அந்த மனித கால்கள் தெரிந்தது. பின் பறவை கால்களாக்கி அப்படியே வானில் அது பறந்து செல்வதும் தெரிந்தது. பிரியா அதை பார்த்து விழிகள் வெறிய விதிர்விதிர்த்தாள். அந்த கால்களில் 2 செம்பு வளையங்கள் இருந்தது. அதுவும் அவள் கண்ணில் பட்டது. வந்தது பறவை அல்ல, குருக்கள் சொன்னது போல் யாரோ சித்தர். இது எப்படி சாத்தியம்? பாபுவும் விக்கிப்பில் இருந்தான். அந்த நொடி பிரியாவுக்குள் ஒரு புரிதல். தங்களை யாரோ எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பது போல் உணர்ந்தவள் திரும்பவும் ரீவைண்ட் செய்துவிட்டு ஓடவிட்டு பார்த்தாள். அந்த கால்கள் 2ம் அவளை மிரட்டின. அந்த ஜீவமந்திர ஓலையை பெற்றுக்கொண்ட கொங்கணர் முதல் காரியமாக அதை கண்களில் ஒற்றிக்கொண்டார். அதை கவனித்த அகத்திய பெருமாள் கொங்கணருக்கு அது தொடர்பாக சில கருத்துக்களை கூறத் தொடங்கினார். கொங்கணா, இந்த ஜீவ மந்திரம் மிகவும் இரகசியமானது. இதை எல்லோரும் அறிவது நல்லதல்ல. எனவே இதை நாங்கள் இரகசியமாக பாதுகாப்பது மிகவும் முக்கியம். நீங்களும் அப்படித்தான். பொதுவில் மந்திரம் என்பவை என்னைப் போல் உங்களைப் போல் முனிகளாலோ சித்தர்களாலோ தங்கள் எண்ணங்களில் இருந்து உருவானவை அல்ல. மந்திரம் எனப்படும் சகலமும் அந்த பரமனின் மூச்சு காற்று. அதைத்தான் நாம் சொல்லுகிறோம் என்பதை விட நம் மூலம் அந்த சப்தம் வெளிப்படுகிறது என்பதுதான் உண்மை. எனவே இந்த ஓலையில் இருக்கும் மந்திர ஓசையும் பரவனின் மூச்சும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டவை. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அகத்திய பெருமானின் கருத்துக்கள் கொங்கணரை சில வேளையில் கேள்விகளுக்கு தூண்டிவிட்டன. பெருமானி, நான் இந்த மந்திரங்கள் தொடர்பாக சில கேள்விகளை கேட்கலாமாக? தாராளமாக கேளுங்கள். சித்த புருஷர்கள் வாழ்வில் கற்றலும் கேட்டலுமே தலை சிறந்தவை. மிக்க மகிழ்ச்சி. பொதுவில் மந்திரங்கள் என்கின்ற சகலமும் அந்த பரமனின், அதாவது பரம்பொருளின் மூச்சுக்காற்று என்று சொன்னீர்கள். அப்படி இருக்க இது எப்படி பரவியது? தாங்கள் இதையெல்லாம் எப்படி அறிந்தீர்கள்? நல்ல கேள்வி இது. இப்படித்தான் கேட்க வேண்டும்.
முன்னதாக ஒரு செய்தியை தாங்களும் தங்கள் மூலம் சகல மாந்தர்களும் அறிய வேண்டியது அவசியம். இந்த உலகமும் இதிலுள்ள உயிர்களும் தோன்றும் முன்பே சுயம்புவாக தோன்றியதே பரம்பொருள். அந்த பரம்பொருளை சைவர்கள் ஆதிசிவன் என்பர், வைணவர்கள் திருமால் என்பர், சாக்தர்கள் பராசக்தி என்பர், சௌரவர் ஆதித்தனாகிய சூரியன் என்பர். இதெல்லாம் நம் வழிபாதையில் பொருட்டு உருவாக்கி கொண்டவைகள்தான். நாம் இங்கே ஆதிசிவன் என்று வைத்தே சிந்திப்போம். அந்த ஆதிசிவன் நாம் எல்லோரும் அறியும் பொருட்டு பிரம்மனை படைத்து அந்த பிரம்மனின் மூலமாக சிருஷ்டி என்கின்ற படைப்பு தொழிலை தொடங்கியது. அதனால் நாம் எல்லோரும் தோன்றினோம். இந்த உலகு, இதற்கு மேலான சூரிய சந்திரர், நட்சத்திரங்கள், தேவர்கள், பஞ்சபூதங்கள் என சகலமும் பின்னர்தான் தோன்றின. நாமும் ஏன் பிரம்மனும் தோன்றும் முன்பே தோற்றுவிக்கப்பட்டவைதான் வேதங்கள். அந்த வேதங்களில் இருந்து தோன்றியவைகளே மந்திரங்கள். எனவே இந்த பூமி தோன்றும் முன்பே சப்த பிரபஞ்சம் தோன்றிவிட்டது. அதாவது முதல் ஒலிதான் தோன்றியது, பிறகுதான் ஒளி. அப்படித்தானே? ஆம், அப்படியே தான். அது மட்டுமல்ல, இந்த ஒலி அழிவே இல்லாதது. ஆகாயம் முழுக்க இந்த வேத ஒலி எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அப்படி ஒலிப்பதை தங்களுடைய யோக சக்தியினால் கேட்டு நமக்காக அதை எழுதி வழங்கியவர்கள்தான் ரிஷிகள். இதைத்தான் தொடக்கத்தில் நான் சொன்னேன். அதாவது எந்த ஒரு மந்திரத்தையும் எந்த ஒரு முனியோ ரிஷியோ தன்னுடைய எண்ணங்களிலிருந்து தோற்றுவிக்கவில்லை. விண்ணில் ஒலித்தபடி இருப்பதை கேட்டு அதை தரவிறக்கம் செய்து நமக்கு தந்துள்ளனர். அப்படியானால் ஒரு மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நாமும் அந்த பரம்பொருளாகிறோம் என்கிறது போல் தெரிகின்றதே. உண்மை உண்மை உண்மை, முக்காலமும் இது உண்மை. அவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் நாம். உலக மாயை காரணமாக நாம் நம்மை தனித்து உணர்கின்றோம். மாயை விலகும் பொழுது நாம் வேறு, பரம்பொருள் வேறு என்பது வேறில்லை என்பது நமக்கும் தெரிந்து விடுகிறது. அப்படி தெரிவதையே ஞானம் அடைதல் என்கிறோம். நாம் அந்த உண்மையை உணரத்தான் இந்த மந்திரங்கள் பயன்படுகின்றனவா? ஆம், இவைகளை சொல்ல சொல்ல நம் குரல் முதலில் விண்ணை எட்டி விண்ணில் அழியாது உழவும் மந்திர ஒலிகளை தொடர்பு கொள்ளுகிறது. மேலும் தொடர்கதையில் அது பரம்பொருளையே தொடர்பு கொள்ளுகிறது. முனிவர்கள் தவத்தில் இதுதான் நிகழ்கின்றது. இதனால்தான் அவர்கள் மனதுக்குள் தவத்தின் பொருட்டு சொல்லும் மந்திரம் பிரம்மன் குறித்து என்றால் பிரம்மனை சென்றடைகிறது, சிவத்தின் பொருட்டு என்றால் சிவனை சென்றடைகிறது. அவர்களும் தூண்டப்பட்டு காட்சி தருகின்றனர். வரமும் நமக்கு கிடைக்கின்றது. நீங்களும் ஜலப்பிராணதவம் புரிந்தீர்கள் அல்லவா? அப்பொழுது நீங்கள் உச்சரித்த மந்திரத்தால் நீங்கள் பஞ்சபூதங்கள் எனப்படும் நிலம், நீர், வாயு, ஆகாயம், நெருப்பு எனும் பஞ்சதேவர்களை அடைந்தீர்கள். அதன் காரணமாக உங்கள் உடலில் பஞ்சபூத சக்தியை புலப்படுத்தி அந்த பூதங்களின் சக்தியை பெருக்கிக் கொண்டீர்கள். இதனால் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த சாமானியனின் உடலை விட உங்கள் உடலில் பஞ்சபூத சக்தி 100 மடங்கு வீரியமும் சக்தியும் கொண்டதாக இப்பொழுது உள்ளது. இதன் காரணமாக நீங்கள் தொட்டது துலங்கிவிடும். பட்டுப்போன ஒரு விருஷம் கூட நீங்கள் தொட்டால் துளைத்துவிடும். காரணம், நீங்கள் உங்களுக்குள் சேமித்திருக்கும் தவசக்தி. அந்த தவசக்தியை உங்களுக்கு அளித்தது ஒரு மூல மந்திரமே. அந்த மந்திரம் என்பது ஒலி வடிவம். அந்த ஒலியை பரமனின் மூச்சுக்காற்றின் ஒரு துளி. பெருமானே, தங்கள் மந்திரங்களின் தன்மையை தெளிவாக அறிந்தேன். புலன்களை ஒடுக்கி நான் செய்த தவத்தால் நான் ஒரு சாமானியனை விட 100 மடங்கு சக்தியுடைய ஒரு உடலை பெற்றிருப்பதையும் அறிந்து கொண்டேன். உண்மையில் ரசவாதம் புரிய விரும்பியே நான் தவம் புரிந்தேன். ரசவாதத்தில் நான் உருவாக்கப் போகும் தங்கத்தை அறப்பணியாகி ஆலயப்பணி செய்பவர்களுக்கு கூலியாக தர விரும்புகிறேன். தொடர்ந்து ஆலயம் என்றும் எப்பொழுதும் நிலைத்து நின்றிட அரசர் பெருமக்கள் நிலங்களை நிலவந்தமாக தருவது போல நான் தங்கத்தை நிபந்தமாக்க விரும்புகின்றேன். எக்காலத்திற்குமான நிதி தங்கம் மட்டும்தானே. எனவேதான் நான் அதை ஆலய பொக்கிஷமாக்குவதில் தவறொன்றுமில்லையே. கொங்கணரின் கேள்வி முன் ஆழ்ந்த ஒரு பெருமூச்சினை விட்ட அகத்தியர் பெருமான். அதுவே அவர் கேள்வியில் சிக்கல் இருப்பதை அவருக்கு உணர்த்திவிட்டது. திரும்ப திரும்ப ஓடவிட்டு பார்த்ததில் அந்த கால்கள் அவர்களுக்கு ஆழமாக மனதில் பதிந்து விட்டன. ஆச்சரியம் அவர்களை பிடுங்கி தின்னத் தொடங்கியது. பாபு, இதை நம்மளை தவிர இப்போ வேறு யார் பார்த்தாலும் கிராஃபிக்ஸ் நாம தான் இந்த கால்களை உருவாக்கி ஒரு மிஸ்ட்ரி உணர்ச்சியை உருவாக்க நினைக்கிறோம்பாங்க இல்லையா? நிச்சயமாக பிரியா, நீ சொல்கிறது தான் சரி. இதை நாம் இப்போ
டாக்டர் திவாகர் சாருக்கு அனுப்பி வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா? அவர் நிச்சயம் நம்மளை நம்புவார். ஏன்னா எந்த கிராஃபிக்ஸையும் நம்மளால் உருவாக்க முடியாது. இது ஒரு டப்பா ஹோட்டல். பாதி நேரம் கரண்ட்டே இருக்க மாட்டேங்குது. இதை உருவாக்க கிராஃபிக்ஸ் ஸ்டுடியோவும் அதோட அனிமேட்டர், மூட் பேட், இப்படி பல விஷயங்கள் வேணும். அதெல்லாம் எதுவும் இங்கே இல்லைன்னு திவாகர் சாருக்கு தெரியாதா என்ன? இது கிராஃபிக்ஸோ இல்லை நிஜமோ ஒன்று மட்டும் நிச்சயம், இது நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் ஆகும் பொழுது பெரிய அளவில் மக்களை ஈர்க்கும். அன்றைக்கி டிஆர்பி ரேட்டும் எகிரிடும். நீ என்ன சொல்கிற? அதில் என்ன சந்தேகம்? நந்திபுரத்து மர்மங்கள்னு எனக்குள்ளே இப்போவே டைட்டில் கார்டு கூட ரெடியாகிவிட்டது. பாபு, நீ இப்போ எக்ஸைட் ஆகிடாதே. எனக்கு என்னமோ நாம் ரொம்ப தூரம் போகணும்னு தோணுது. அதே சமயம் ஸ்டார்டிங்கே மிரட்டலாகவும் இருக்குது. இந்த பறவை ஒரு சித்தர்னா அவர் எதுக்கு நம்ம சுரபியை பார்க்க போன இடத்துக்கு வரணும்? பிரியா பாபுவிடம் அந்த கேள்வியை கேட்ட நொடிகளில் கதவு தட்டப்படும் சப்தம். போய் திறந்த பொழுது வள்ளி பொன்தான் நின்றிருந்தாள். அவள் கையில் டிஃபன் கேரியர். வா வள்ளி, என்ன கையில் டிஃபன் கேரியர்? எல்லாம் நீங்கள் சாப்பிடத்தான். பாடுறா, எந்த ஹோட்டலில் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கே. நீ வேற பிரியா, இது நாயக்க முதலாளி விட்டு அரமணை சாப்பாடு. அந்த ஆராய்ச்சிக்காரங்க இல்லை, அவங்க தான் முதலாளியோட விருந்தாள் மனையில் தங்கியிருக்காங்களே, அவருக்காக நான் எடுத்துகிட்டு போனது. ஆராய்ச்சிக்காரவுக, அதாவது அந்த ஆர்கியாலஜிஸ்டோட பேர் கூட என்னவோ சொன்னியே, என்ன திரவிய மாணிக்கம்னு, சரிதானா? அவங்களே தான். ஆனால் அவங்க எனக்கு வேணாம், நான் இன்றைக்கி விரதம் அப்படின்னு சொல்லிட்டார். பகலில் சாப்பிடலை, வவுத்து வலின்னாரு, இப்போ விரதங்கிறாரு. எனக்கு உங்கள் ஞாபகம் வந்தது, எடுத்துக்கிட்டு நேராக இங்கே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அதை நீயே சாப்பிடு, அதான் சரி. நாங்கள் கீழே எங்களுக்காக சொல்லி வச்சுட்டோம். புரியுது, யாருக்கோ சமைச்சதை நமக்குன்னு சாப்பிட உங்களுக்கு மனசு வரலை. நான் உங்களை கேட்டிருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வள்ளி. உனக்கு சில நேரங்களில் சில இடங்களில் எப்படி நடந்துக்கணுன்னே தெரியல. ரொம்ப வெள்ளந்தியாக இருக்க. பரவாயில்ல, இப்படியே இரு. என்னமோ பிரியா, நானும் ஒரு மனுஷன்னு நடமாடிக்கிட்டு திரியிறேன். அப்புறம் பிரியா, ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் வள்ளி? நாம் கொஞ்சம் முன்னாடி இன்றைக்கி சுரபியை பார்க்க போன இடத்துல ஒரு பறவையை பார்த்தோம்ல? ஆமாம், அதுக்கு என்ன? அது அந்த ஆராய்ச்சிக்காரையாக இருக்கிற இடத்துக்கும் வந்துடுச்சு. சாப்பாடு கொண்டு போனப்போ பார்த்தேன். அவரும் அதை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிட்டாரு. வள்ளி இயல்பாகத்தான் சொன்னாள். ஆனால் பிரியாவும் பாவும் விதிர்த்தனர். என்ன பிரியா, ஒரு மாதிரியாக ஆயிட்ட? இப்போ அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் வள்ளி. ஆமாம், நீ இந்த ஊரில் தானே இருக்க. அந்த பறவையை இதுக்கு முந்தி நீ பார்த்துருக்கியா? இல்லையே. சொல்லப்போனால் அது என்ன ஜாதி பறவைன்னே எனக்கு தெரியாதே. எங்கள் வீட்டில் தவிட்டுக்குருவி, மஞ்சக்கழுத்து மைனா, கூழக்கடா, அப்புறம் காக்கா, கோழி, இதெல்லாம் தான் இருந்து பார்த்துருக்கேன். வயக்காட்டுக்குள்ளே நண்டுக்காண்டி நாரையும் கொக்கும் தெரியும். ஆனால் இப்போ தலையில் கொண்டையோட பாசிமணி மாதிரி கண்ணோட ஜிகுஜிகுன்னு வானவில்லு கணக்காக ஒரு பறவையை நான் எப்போவுமே பார்த்ததே இல்லை பிரியா. வள்ளிப்பொன் சொல்லும் பொழுதே பிரியா ஜாடை காட்டி பாபுவை லேப்டாப்பில் படம் பிடிக்க சொல்லி அந்த காட்சியை திரும்ப திரும்ப ஓட விட்டாள். இதை பாரு, நாம் சுரபியை பார்க்க போன இடத்திலே எடுத்தது என்று அவளுக்கு காட்டினாள். வள்ளியும் ஆவலாக பார்க்கலானாள். அந்த பறவை தரையில் சரிந்து இறங்கி நடக்கையில் அதன் கால்கள் மனித கால்களாய் மாறியதை பார்த்து அப்படியே விக்கித்து போனாள். பாபுவும் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு வள்ளியை பார்த்தான். பிரியா, என்ன பிரியா, நாம் அங்கே பறவையை மட்டும்தானே பார்த்தோம். நீங்கள் இங்கே ஏதாவது ஒட்டு வேலை பார்த்தீங்களா? இல்லை வள்ளி, அதுக்கெல்லாம் இங்கே நேரமும் கிடையாது, வசதியும் கிடையாது. இந்த பறவை குருக்கள் சொன்ன மாதிரி யாரோ சித்தர் தான். ஆனால் இதை வெளியிலே சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நாளைக்கு இதை டெலிகாஸ்ட் பண்ணால் கூட கிராஃபிக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு நம்ப முடியாத நிஜங்கிறது நம்ம 3 பேருக்கு மட்டும்தானே தெரியும். ஆமாம் பிரியா, இப்போ தான் எனக்கும் புரியுது. இந்த பறவை அங்கேயும் வந்ததை வச்சு பார்த்தா யாரோ ஒரு சித்தர் சாமி உங்களையும் அவரையும் நோட்டமிட்டுக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு நான் சொன்னது சரிதான்னு தோணுது. பிரியா சிந்தனையோடு கைகளை கோர்த்து கோர்த்து பேசத் தொடங்கினாள். என்ன பிரியா சொல்கிற? அப்போ சித்தசாமின்னு நீ நம்புறியா? பாபு இடைவெட்டினான். அப்போ நீ நம்பலையா? நான் அப்படி சொல்லலை. என்னால் அதை ஒத்துக்கவும் முடியல, மறுக்கவும் முடியல.